Hi guys, நான் கௌதம். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றின வதந்திகள் நிறைய இருந்துச்சு, ஆனால் எதுவுமே வரல. இப்போ ஃபைனலாக ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ரியாலிட்டிக்கு வரப்போது. இப்போ அதை பற்றி பார்ப்போம். சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியாத ஒரு கம்பெனி அது ராயல் கார்பரேஷன். அவங்களோட ராயல் ஃபிளெக்ஸ்பைன்னு லான்ச் பண்ணாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் ஸ்மார்ட் ஃபோன். இது ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே. இந்த ஃபோன் நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் த டிஸ்பிளேல பெண்ட் ஆகும். கிராபிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். டிஸ்பிளே நடுவில் பெண்ட் இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஹோல்ட் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க நார்மலா போன் ஹோல்ட் பண்ணும்போது போன் உடையிற மாதிரி இருக்கும். இதோட பிரைசிங் 128 GB வெர்ஷன் ஆல்மோஸ்ட் 1 lakh ஆகும். இப்ப இருக்கிற லீக்ஸை வச்சு பார்க்கும்போது சாம்சங் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்கு. 2 weeks முன்னாடி டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல சாம்சங் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது ஃபிளெக்ஸ்பை மாதிரி இல்லாம ஃபோல்ட் பண்ணும்போது நார்மலா இருக்கும், ஓபன் பண்ணும்போது டேப்லெட்டா இருக்கும். ஷார்ட்டா சொன்னோம்னா போன் டு டேப்லெட் நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் இதுக்கு இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் ஏன் சாம்சங் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை மார்க்கெட் கொண்டு வர நினைக்கிறாங்க? டே டு டே யூசேஜுக்கு இது செட் ஆகும்னு நிறைய கேள்வி ரேஸ் ஆகுது. சாம்சங் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல காமிச்சது ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2019ல இந்த போன் லான்ச் ஆகும்னு சாம்சங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் கம்பெனி இந்த கான்செப்ட்ல போன் எடுத்துட்டு வருவாங்க. கூகுள் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இது இன்னும் கிராபிக்ஸ்ல ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சாம்சங் ஸ்டேஜில் காமிச்சது ஃபைனலைஸ் பண்ண போன் கிடையாது. சாம்சங் அனௌன்ஸ் பண்ண போன்ல பாத்தீங்கன்னா பெரிய பெசல்ஸ், சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல ஒரு ஃபோல்ட் கட் இருக்கு. இப்போ 2 கேள்வி ரேஸ் ஆகுது. அது என்னன்னா, சாம்சங் இந்த டிசைன் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு அவங்க இந்த போன் டார்க்ல அனௌன்ஸ் பண்ணணும்? அப்படி அவங்க டிசைன் ஃபைனலைஸ் பண்ணலனா எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு 2 கேள்வி வருது. டிசைன் எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் இயர் தான் தெரியும். சரி, இதோட ஸ்பெக்ஸ்னு பாத்தீங்கன்னா கவர் டிஸ்பிளே அண்ட் மெயின் டிஸ்பிளேன்னு 2 இருக்கு. கவர் டிஸ்பிளே 4.5 inches 1960 by 840 ரெசல்யூஷன். அப்புறம் மெயின் டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் 7/3 inches. இதோட ரெசல்யூஷன் 2152 by 1536. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன். ஸ்பெக்ஸ்லாம் ஃபிளாக்ஷிப்பா இருக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் இந்த போன் லான்ச் பண்ணா வாங்குவீங்களா இல்லையான்னு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த சின்ன வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்ன கேக்குறீங்களா? இந்த சேனல்ல நீங்க பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கலாம் தமிழ்ல. டென்ஷனே இல்லாம இருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது செம்ம பிபி ஏறும். டென்ஷனா இருந்தீங்கன்னா காமெடியா இருக்கும். ஸோ பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் தமிழ்ல பாக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், நீங்க பார்த்துட்டு இருக்கிற GMTech. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, சியர்ஸ்.